என்னோட பேரு கிரிஜா. மிகப்பெரிய தொழிலதிபராகவும் அப்பா என்னோட படிப்பை அவர் எவ்வளவு பணக்கார வேலை படிக்க செல்வம் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். என்னால உன்னை படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஒரு மனிதர் என்னோட அப்பாவும் தனியா தான் வாழ்ந்து எவ்வளவு அழகான ஒரு என்னோட அப்பா ஒரு நாள் வேலைக்கு போய் சம்பாதிச்சா நான் ஒரு அடுத்த நாள் மதுக்கடையில செலவழிச்சேன். ஆனா என்னோட உடையாளர் வீட்டுல சும்மா தானே நீயும் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம்னு சொல்லி என்னோட வறுமையை ஒரு முதலாளிகளோட உடையலங்காரத்துல அவங்களோட வீட்டுல வேலை செய்யறதுக்கு கடந்த 3 மாசமா இந்த ஆபீஸ் அந்த வீட்டோட முதலாளிக்கு 55 வயசு 25 வயசு. ஆனா அவரோட வயசோட 21 ரொம்ப இளமையா தெரிஞ்சாரு. ஒரு மாசோட வீட்டுல அவரை தவிர வேற அலுவலகம் இல்ல. என்னோட அப்பா நான் அவரோட ரூம்குள்ள அந்த முதலாளியோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு பயங்கர மாதிரியான வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா சாயந்தரம் அவரோட ரூம் போவாரு. இப்படிதான் தொடர்ந்து போய்கிட்டே உன்னோட வேலையில நான் ரொம்பவே சந்தோஷம். அப்பா என்ன கூட்டிட்டு எனக்கு இது வரவே இல்ல. உன்னை பத்தி நான் ரொம்ப நேரமா அப்பாவுக்காக வாசல்லையே காத்து வராங்க வேலை செய்யறேன். நான் வாசல்ல நின்னுட்டு இருக்கிறத பார்த்த முதலாளி எவ்வளவு பக்கத்துல வந்து அது போதாது இன்னைக்கு உன்னோட அப்பா வரமாட்டாருன்னு என்னோட முதலாளி அவருக்காக ரொம்ப நன்றின்னு சொல்லி சொன்னேன். வீட்டுக்குள்ள கொஞ்சம் அவர் என்கிட்ட அவர் சொன்னதை கேட்டு நானும் அவரோட விஷயங்கள பேச ஆரம்பிச்சாரு. என்னோட முதலாளி சாப்பிடுற நேரம் அது அதனால அவர் என்ன சொன்னாரு, அகங்காரப்பா அவர் ஆளுநர் கூட சேர்ந்து சாப்பிடுன்னு சொன்னா அவர் அப்படி இல்ல. நாங்க 2 பேரும் சாப்பிடவே நல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமா நைட்டு அவர் தன்னோட ரூம்ல தூங்க வர சொல்லி சொன்னாரு. எனக்கே தெரியும் எனக்கு அங்க போக ஒரு மாதிரி 1 லட்சம் ரூபாய் அதனால நான் வரலன்னு சொல்லி அதனால நான் காலையில இருக்க சோஃபால படுத்துக்கிட்டேன். 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் குறைவா இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். அப்போது காலையில முதலாளி சாதாரண என்னோட அப்பாவுக்கு போன் பண்ணி என்ன சொல்லுன்னு சொன்னேன். அவர் கூட என்னோட முன்னாடியே போன் எடுத்து இதனாலதான் தினேஷ் அப்பா போனை வளர்ப்பதில்ல. நான் ஒரு அப்பாவால எப்படி இப்படி பொறுப்பில்லாம என் மேல காதல் கொண்டு தன்னோட இந்த இளமையான முறையில 55 வயசான ஒரு நபர் கூட நான் தனியா வீட்டுல எப்படி விட்டுட்டு அடிக்கடி பேசிட்டு இருக்கும்போது ஈவினிங் முதலாளி கிட்ட கெஞ்சி என்னோட வீட்டுல அவரோட வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த வீட்டுல பூட்டு போட்டுருக்கு. இதுதான் அவரோட துணிச்சல. எங்க போனாலும் எனக்கு தெரியல. ஒரு நாள் எனக்கு விருப்பம் இல்லாம வீட்டுக்கு போகலாம். நான் அந்த முதலாளி வீட்டுக்கு போக வேண்டியதாயிருச்சு. நான் நினைச்சேன் அனுப்பிக்கிற நேரத்துல 15 நாட்கள் கடந்துருச்சு. ஈவினிங் ஆனாச்சு என்ன கூட்டிட்டு போக வரவே இல்லை. ஒரு நாள் முதல்ல அவருக்கு என்ன மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க அவர் எனக்கு தேவையான நிறைய விஷயங்களை வாங்கி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம இருந்து துணிக்கடைக்கு 1 மணி நேரம் பயணம் எனக்கு தேவையான புதிய ட்ரெஸ் எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு எந்த மீட்டிங் ஓனர் என்கிட்ட இந்த ட்ரெஸ் எல்லாம் எதுக்காக வாங்கணும்னு தெரியுமா? பெரிய உதவி செஞ்சலாம இருக்கவே ஆனா என்கிட்ட பணம் இல்லாதோட அளவு படிக்க முடியல. என்ன முறைப்படிப்பேன் 2வது நாள்ல என்னோட பேச்சு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சேன். நான் ஒரு ஓனர் என்ன அந்த டவுன்ல இருக்க ஒரு நடுத்தர ஸ்கூல்ல சேர்த்துனேன். நமக்கு ஒரு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சது அவரோட பேச்சு கேட்டதும் என்னோட மனசுல ஒரு வேலைக்காரர் வேலைக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்டு வீட்டுல இருக்க நினைச்சு பார்க்க செஞ்சுட்டு அங்கேயே நான் அவரோட பேச்சு என்னோட சந்தோஷமான வாழ்க்கை இருந்துச்சு. நான் கனவுல கூட அவரோட நிலையை ஆனா என்னோட ஓனர் எனக்காக சரி ஒரு பணக்காரரோட மனைவி ஒரு நாளால இருக்க முடியாதுன்னு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புரிய வச்சதுக்கு விரைவில் எனக்கு தெரிய வரேன்னு சொல்லிட்டு என்னோட பேக்கை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட பண்ண வீட்டுல வெளியேற ஆரம்பிக்கிற நேரத்துல 6 மாசம் வெளியேறதுக்கு முன்னாடி அவளோட கை அழகாவும் பங்காளியா இருந்துச்சு. உன்னை எப்படி வீட்டு வேலைக்காரன் தினமும் நான் ஒரு இரவு தூங்குறதுக்கு நான் ஏற்கனவே எனக்கு பால் கொண்டு வந்து என்னோட பெண்களோட இது போன்ற இதெல்லாம் என்னோட முதலாளியோட உத்தரவுனாலதான். இதை கேட்டது கோபத்துல காலையில நான் என்னோட அவர் என்னவா நினைச்சாதான் ஒரு சட்டை நானும் ஓனர்கிட்ட உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அப்ப ஓனர் நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சு இன்னைக்கு நான் உனக்கு ஒரு உதவியான பயிற்சியை சொல்லிக் கொடுக்க முதலாளி எனக்கு அந்த பயிற்சியை கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஒரு முல்லாம வீட்டோட வேலைக்காரங்க நான் இதை சொன்னதும் நாங்க 2 பேரும் அந்த பயிற்சியை என்னோட கைகளை முதலாளி இந்த தினேஷையே வராருயா சரி பார்த்த முத்து என்னோட முகத்தை திருப்பிக்கிட்டான். என்னோட நைட்டு கண்டமயமா முதலாளிய அதுக்கப்புறம் வேலையில ஒரு நபர் எப்படி கருளா மாறுறேன்னு பாக்குறேன்னு சொன்ன அதுக்கப்புறமா முதலாளி இந்த பயிற்சி நம்பிக்கை உள்ள போட்டு ஆனா இந்த நேரத்துல அவரோட பணவீட்டுல உள்ள வர தனியா கதவை தட்ட மறக்க அவர் என்ன ஆட்சி செஞ்சாரு. ஒருவேளை அவர்கிட்ட இப்படி உள்ளடுவிக்கார் முதலாளிக்கு பிடிக்கலன்னு நினைச்சேன். முதலாளி வெளியே போனதுக்கு அப்புறமா முத்து என்ன வித்தியாசமா
பலவீனமான கண்ணோட்டத்துல பார்க்க வலுக்கட்டாயம். ஆனா நான் அதை பெருசா எடுக்கவே இல்லை. இறக்க முறக்கவே போல இறக்கப்பட்ட முறையில நடந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் அவனோட ஆசை தீர்றதுக்கு என்னோட எல்லாத்தையும் நான் நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து என்ன அழைச்சதுக்கு அந்த வீட்டுல நான் மட்டும் ஒரு பெண்ணா இருக்கு. இதோ நான் முதலாளி எனக்கு ஒரு அழகான ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுத்து இப்ப நீ அவரு இந்த ட்ரெஸ் போட்டு பார்க்க தயாரா இருக்க. இன்னைக்கு நாம பலவீனமான பெண்களுக்கு போகணும்னு சொன்னாரு. அவனோட கருணைக்கு அந்த ட்ரெஸ் போட்டு நான் இன்னுமே அழகாக வெளியில வந்தேன். நான் என்னோட வீட்டுக்கு தயாராகி வெளியே வந்து என்னோட அப்பா முதலாளி அவளை வித்தியாசமான கண்ணோட்டத்துல பார்த்தாரு. அவரோட முகத்துல இருந்த நிகழ்காட்சி அவர் மனசுல நான் அவருக்கு எந்த பதில் எனக்கு தெளிவா காட்டுச்சு. நான் ஊடகங்களோட முதலாளி அந்த மனிதனை பத்தி எல்லாம் இந்த வயசுலயும் என்னோட முகத்தை அதனால இன்னைக்கு அவரோட விழாக்கள ஒரு வித்தியாசமான தினேஷோட படத்துக்கு முன்னாடி 2 பேரும் செய்தி ஒரு நிறமாதான் கூட விருந்துக்கு கிளம்பணும். வேறொருத்தர் அந்த பார்ட்டில அவரை தன்னோட நண்பர்களுக்கு அடிக்க பார்த்திருந்தாரு. தினேஷ் மேல ஓனர் தன்னோட நண்பர்கள் எல்லாருக்கும் முன்னாடி பேசிவிட்டாரு. என்னோட ஓனரோட ஒரு ஃப்ரெண்ட் என்னோட வேலையை விட்டுட்டு என்ன வீட்டுல உட்கார்ந்து மக்களை அதுக்கப்புறமா எனக்கு ரொம்பவே கடினோட முதலாளிக்கு நிறைய புத்தி என்னோட தன்னம்பிக்கை ஒண்ணாமல ஒரு ஆயிரக்கணக்கான வயசுகளோட தாங்கிக்குது. என்னோட முதலாளியோட நண்பர்களா பேச்சுக்கிட்டு எனக்கு அந்த நபர் மனுஷனோடவே பைசா மதிப்பில்லாம ஆகிடுச்சு. அவர்கிட்ட அந்த மனித வாய எவ்வளவு வெறுப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நபர் என்னோட பேச்சு கேட்டுச்சு தான் பண்ணாம எனக்கு ஜூஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு. என்னோட ஹாஸ்பிடலுக்கு கூட ஆனா அவரு மன்னிக்கணும்னு சொன்னா அதுக்கு அந்த ஜூஸை எரிஞ்சுட்டாரு. இதோட அதுக்கப்புறம் நான் அந்த ஜூஸை குடிக்க அங்கேயே நான் மயங்கி விழுந்துட்டேன். ஜூஸ் குடிச்சதுக்கு ஆனா எனக்கு மயக்கம் வந்து இன்னொரு மணி நேரம் பேச மேல அப்படியே தூங்கிட்டேன். டாக்டர் அடுத்த நாள் காலையில நான் எழும்பணும் சொன்னாங்க. என்னோட முதலாளியோட செய்தி எனக்கு வேதனை கொடுத்துச்சு. நான் எழுப்பி படுக்கையில இறுதி சடங்குகளை முடிச்சதுக்கு அப்புறமா நான் திரும்ப வாழை உணவு கொண்டு வந்தேன். இது எனக்கு முன்னாடி நடந்தடியாவது இந்த குழந்தை இன்னும் இளச்சிடிக கண்ணோட பார்க்க ஆரம்பிச்சான். நான் இதை கேட்டு பேச போறப்போ எங்களோட ரூம்குள்ள வந்துட்டு அப்படி செஞ்சா அது உங்களோட உயிருக்கு ஆபத்து நல்லா இருக்கான்னு கேட்டாரு. நீங்க ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்கு. என்னோட தலை இப்போதுவே கனமா இருக்க சக்தி உங்ககிட்ட இல்லன்னு அதுக்கு அவர் சொன்னாரு. அதனால இந்த நைட்டு நீ பாடியில ஜோசிரி பதிலா தவறுதலா ட்ரிங்க்ஸ் 15 நாட்கள் இந்த மாதிரி அதனாலதான் உங்களோட தலை அதுக்கு கனமா இருக்கு. குழந்தைய கணக்கு போட்டா சரியா போயிருக்க சொல்லி எனக்கு ஒரு லேட் ஆயிடுறோட ரூம் விட்டு வெளியே வரவே இல்லை. நான் அன்னைக்கு எனக்கு கூட போகல. சரியா ஒன்னைக்கு நாள் முடிஞ்சு என்னோட ரூம்ல தூங்கினேன். ஒருவேளை அதுக்கப்புறம் நைட்டில தூங்கவே பரிசோதனைக்கு வந்து ஏன்னா நான் நாள் முடிஞ்சு அந்த பெண்ணோட தோற்றம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் நைட்டு என்னோட ரூம் விளக்கு அணைச்சு கிராமத்துல இருந்து வந்த மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு நிறைய நகைகள் என்னோட ரூமுக்கு யாரோ உள்ள வந்ததா ஒரு 30 வயசு மேலா என்னோட நிகழ்ந்தவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஷாக். முதலாளி இருக்கிற அவரு தினேஷ் அவர் கண்களை மூடி இருக்க கண்கள்ல வெறுப்பு நிறைய திரும்பவும் அவரோட ரூமுக்கு ஆனா என்னமே ரொம்பவே ஏன் அப்படி செஞ்சாருன்னு நான் அங்க இருந்து எழுப்பவே நான் அப்ப தினேஷ் அவர்களே கேட்டுட்டே இருந்தேன். ஆனா முதலாளியை பார்த்து நான் அவனை தேடிக்கிட்டே அனுப்பிச்சுதான் சொல்லுவாரு. நான் அவனை பார்த்து இன்னைக்கு ஐட்டம் கிடைக்க முதலாளி என்னோட ரூம் என்னோட ரூமுக்கு வருகிறது தெரியல. என்னை இழிவுபடுத்தினாலும் காலையில உணவுக்காக டேபிள்ல உட்கார்ந்து நானும் மட்டும்தான் முகத்தை கூட நான் பார்க்க ரொம்பவே சோர்வா ரொம்பவே சோர்வா நைட் என்னோட ஒரு ரூம் அதனாலதான் நீங்க இவ்வளவு டயர்டா இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. நான் அவன்கிட்ட நீ என்ன சொல்ல என்கிட்ட உன்னோட இவ்வளவு சொல்லணும்னு சொன்னேன். முத்து அவன் என்னோட செய்ய என்னோட உடலெல்லாம் என்னோட வாயில யாரோ வந்துருச்சுன்னு சீ வச்சது மாதிரி முத்து என்கிட்ட எதையோ சொல்ல விரும்புறான்னு எனக்கு தோணுச்சு. அப்ப அவன் இன்னைக்கு நான் என்னோட அப்பாவுக்கு என்னோட வம்சம் வாழ்த்த இதையே தயார் செஞ்சிருந்தேன். இதை கேட்டு ஏனால என்னோட அப்பாவோட பிறந்த அதுக்கப்புறமா என் அப்பாவோட நினைவா நான் சரியா கூட சாப்பிட வெல்ல முயற்சி செய்ய அப்பாவோட நினைவு உச்சரிக்க அழுகையே வந்து ஒருவேளை அவன் தேடி அப்ப முதலாளியோட ரூமுக்கு வந்து பேசினதை நான் அழுதுட்டு இருக்கிறத பார்த்து நான் ஏன் அழுகுனோட குழந்தை என்னோட வயித்துல என்ன ஆச்சு ஏன் வேற ஒருத்தரோட சட்டவிரோதமான எனக்கு ரொம்பவே அப்பாவோட நினைவு அதிகமா இருக்கு. இன்னைக்கு அந்த குழந்தை அவருக்காக ஒரு வாழ்த்து அட்டையை கூட தயார் எனக்கு கல்யாணமாகி 8 வருஷம் அந்த வாழ்த்து அட்டையை பார்த்து என்னோட மனைவிக்கும் எனக்கு விரைவில் அவனோட அப்பா வகதியை விட்டு வருவேன்னு சொன்னாரு. நான் அதுக்கப்புறமா ஓனர் எதுவுமே சொல்லானா இந்த ரூம்ல இருந்து வெளியே போயிட்டாரு. எனக்கு ஒரு நான் இன்னைக்கு நைட்டு முழுக்க தூங்கவே இல்லை. அதனால சமையல் அறைக்கு போயிட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்கலான்னு போனேன். சமையலறையில இருந்து ஜன்னல் வழியா வெளியே பார்த்தேன். அங்க என்னோட முதலாளி தன்னோட உடல்ல ஒரு போர்வையை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒரு கட்டுப்பணத்தை கொடுத்துட்டு இருந்தாரு.